மரித்து உயிரோடு எழும்பின அந்த நல்ல செய்தியில பல காரியங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் நாம் பார்ப்போம். என்ன அந்த காரியம் என்ன? அவர் உயிரோடு எழும்பின அந்த நோக்கம், ஒன்று, மரணத்தை ஜெயமாய் ஆமை வென்றார். இரண்டாவது, பாவத்து நிமித்தம் மனுஷன் அடிமையாய் இருந்த பாவத்திற்கு, சாபத்திற்கு, அக்கிரமத்திற்கு, பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்ததான நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஜெயமாய் வென்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அருமையான சகோதர சகோதரி, தகப்பனாரே, தாய், இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே, மகளே, கர்த்தர் நமக்கு நல்ல செய்தியை உலகத்திற்கு, மனுகுலத்திற்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல மனுகுலத்திற்கு ஒரு நல்ல செய்தி. அவர் உயிரோடு எழுந்தார். மனுஷனுக்காக, மனுஷனை வாழ வைக்கும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்ததை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம்.